ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் லாங் வீடியோன்னு ஒன்று போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்து வந்துட்டு லாங் வீடியோ போடவே முடியல. அங்கேயே வந்து கரெக்டாக இருந்துச்சு எல்லா வேலையும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வளகாப்புக்கு முன்னாடி ஷாப்பிங் போனது, அதுக்கப்புறம் வளகாப்பு அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அது எல்லாமே இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்ட் November 3 தான் வந்துட்டு நாங்கள் வளகாப்பு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். என்னோட தங்கச்சிக்கு வந்து 7th மந்த்தில் நாங்கள் வளகாப்பு பண்ணல. அந்த டைமில் மந்த் எதுவும் சரியில்லை அப்படின்றதுனால 9th மந்த் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி November 1 சாட்டர்டே ஈவினிங் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். டவுன் ஹால் தான் வந்துட்டு போயிருந்தோம். அங்கே பூரா மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டு இந்த ஹோல்சேலுக்கு வந்துட்டு வளையல், அதுக்கப்புறம் இந்த தாம்பூல பையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையாக பார்த்து தேடி வந்து ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து என் தங்கச்சிக்கு தான் வந்துட்டு வளையல் வாங்கினோம். அவள் ரெயின் ட்ராப் வளையல் தான் வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த தாம்பூல பை சூஸ் பண்ணுறதுலாம் வந்துட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அதுக்கு தான் வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலேயே ஆகிப்போச்சு. ஏன்னா ஒன்றும் ஒரு டிசைனில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறோட செட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வரும் பாருங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒன்று ஒரு ரேட்டில் இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து காசு செலவு பண்ணக்கூடாது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்றுமே கேட்டு விசாரித்து எல்லாத்தையும் பார்த்து தான் வந்துட்டு வாங்கினோம். ஸோ எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் ஒரு தட்டு வந்து 19 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க, இன்னொரு கடையில் 18 ரூபான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ₹1 வித்தியாசம் தான் இருந்தாலுமே வந்துட்டு அது நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்க போகிறது, அதுக்கு ஏன் அவ்வளோ காசு செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து யோசித்தோம். பட்ஜெட்டுமே ரொம்ப அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, அதனால் எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணது தான். இன்னொரு கடையில் ஒரு தட்டு வந்து 17 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ₹2 கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் தான் இந்த தட்டு வந்து 50 பேத்துக்கு மட்டும் தான் வாங்கியிருந்தோம். எல்லாமே வாங்கிட்டு அன்றைக்கி நைட்டுக்கு வந்துட்டு அப்புறம் வெரைட்டி ரைஸ் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஷார்ட் வீடியோ சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையுமே வாங்கிட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டோம், சனிக்கிழமை நைட்டு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் எழுந்திரிச்சு தாம்பூல பையில் ஒன்றா வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். பையில் என்னென்ன வைக்கணுன்றது எங்களுக்கு வந்து தெரியலை. ஸோ எங்களுக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் தான் வச்சோம். ஒரு தட்டு, 2 வளையல், அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, அது கூட வந்து ஒரு சாக்லேட் வச்சுட்டோம். நிறைய பேர் நிறைய விதமாக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு என்ன கொடுக்கணும்னு தெரியலை. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா அந்த பிளேட் டெக்கரேஷன் வந்துட்டு காமிச்சிருந்தேன் பாருங்கள். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க தான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. உள்ளே எதுவுமே வந்துட்டு வைக்கல, அந்த உள்ள தட்டில் வைப்போம் அந்த பொருள்லாம் இல்லாமல் டெக்கரேஷனுக்கு மட்டும் 1500 வந்துட்டு ஒரு 11 பிளேட்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். உள்ள திங்ஸ் வந்து என்னென்ன வைக்கிறது நாங்கள் அந்த டைமில் பிளான் பண்ணல. ஸோ அதனால் அது மட்டும் வைக்கல. அதுவுமே வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த அக்காட்ட வாங்கி தரேன். நான் கேட்கல யார் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ பிளேட்டுமே ரொம்ப நல்லா வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னன்னைக்கு வந்து இந்த வேலை எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். பிளேட்டுமே வந்து அந்த அக்காவே வந்துட்டு எல்லா பிளேட்டுமே வந்து டெக்கரேட் பண்ணிட்டாங்க, உள்ள என்னென்ன திங்ஸ் எல்லாம் வைக்கணுமோ. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். திங்கக்கிழமை காலையில் நேரமே எழுந்திரிச்சு இந்த சாப்பாட்டு வேலை எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம். மீல்ஸ் வந்து நாங்கள் வெளியில் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸோடு சேர்த்து இந்த வெரைட்டி ரைஸும் சேர்த்து சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அது ரொம்ப வந்து காசு அதிகமாக சொல்கிற மாதிரி இருந்துச்சா, சரி 12 மணிக்கு மேலே தான் நாங்கள் வளகாப்பு டைமிங் வந்து இருந்துச்சு. சரி இவ்வளோ டைம் இருக்குல்ல, நம்மளே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீட்லேயே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அது சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லி ஏகப்பட்ட சாப்பாடு யோசித்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து சரி பசங்களை வச்சுட்டு காலையில் நமக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா, டைம் இருக்குமா, சொதப்பிடுமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட யோசனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம யூஸ்வலான வெரைட்டி ரைஸே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு புளியோதரை, தக்காளி சாதம், லெமன், தேங்காய் சாதம், புதினா சாதம், இது 5 தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுலேயும் எனக்கு இந்த புளியோதரை செய்கிறதுல ஒரு ஆர்வம், அது என்ன எனக்கு வந்து தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே நான் வந்து புளியோதரைக்கு தான் வந்து பொடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் என்னென்ன போட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடுகு, அது கூடயே வந்து வெள்ளை எள்ளு வந்து போடணும். அன்னைக்கு எங்கிட்ட வந்து வெள்ளை எள்ளு கிடையாது. ஸோ அது மட்டும் நான் போடலை, நீங்கள் போடுற மாதிரி தான் போட்டுக்கோங்க. வரமிளகா, முழு தனியா இதெல்லாம் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும். தனித்தனியாக வறுத்தாலும் சரி, ஒன்றா வறுத்தாலும் சரி. எனக்கு வந்து நான் நிறைய வறுத்ததுனால டைம் இல்லாதனால நான் ஒன்றாவே போட்டு வறுத்துட்டேன். நான் இங்கிட்டு வறுத்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு இப்போ அப்பா வந்துட்டு இங்கே சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஒலை வச்சுட்டாரு. இதுக்கு உண்டான அடுப்பு, அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே வந்துட்டு வெளியே தான் வந்து ரெண்டலுக்கு எடுத்திருந்தோம்.
கிட்டத்தட்ட நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம், அப்பா தான் வந்து சொல்லியிருந்தாரு 10 கிலோ அரிசி போடலாம், ஒரு சாதத்துக்கு வந்து 2 கிலோ வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் நாங்கள் வந்து இந்த தொக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு 2 கிலோவுக்கு எவ்வளோ தொக்கு ரெடி பண்ணுன்றது தெரியல. தக்காளி புளியோதரை எல்லாமே நாங்கள் எவ்வளோ ரெடி பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பாடு போட்டு கிளறிட்டோம். லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒயிட் ரைஸுமே வந்து நிறைய வந்து மீதி ஆயிடுச்சு. அப்புறம் எங்கிட்ட வந்துட்டு ஒலை கொதிச்சுட்டு இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு நான் அம்மா நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வீட்டில் தான் வந்து அன்னைக்கு வந்து இருந்தோம். ஸோ அம்மாவுமே காலையிலே வந்துட்டாங்க. ஸோ அம்மா, நான், அதுக்கப்புறமா வந்துட்டு என் தங்கச்சி ஹஸ்பண்டோட தங்கச்சி, அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு வந்துட்டு எல்லாமே வந்து இந்த வெட்டுறது, புதினா மல்லித்தலை கிள்றது, இது எல்லாமே வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். முதல்ல இஞ்சி பூண்டு உரிக்கிறது எல்லாமே அம்மா வந்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடெல்லாம் வெந்தோன்னே வடித்து கொடுத்துட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அங்கே வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு போய் சாப்பாடு செய்யணும் அப்படின்றதுனால அவங்களுமே வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 பை 1 வெளியில் உள்ளேன்னு மாற்றி நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளே நான் வந்து புளியோதரை, அதுக்கப்புறம் புதினா சாதம், தேங்காய் சாதம் இதெல்லாமே நான் பண்ணிட்டேன். அந்த அக்கா வந்து தக்காளி சாதமும் லெமன் ரைஸும் வந்து கிண்டுனாங்க. அதை ஃபஸ்ட்டே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் ரெடி பண்ணதுக்கப்புறமா வெளியில் இருக்க வேலையெல்லாமே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுமே வந்து எந்திரிச்சிட்டு கொஞ்சம் அவளுக்கு அந்த அன்னைக்கு வந்து உடம்பு முடியல. பாப்பாவுக்கு தம்பி 2 பேத்துக்குமே பயங்கர கோல்டு. அதில் அவனுக்கு கூட கொஞ்சம் பரவாயில்ல, பாப்பாவுக்கு பயங்கரமாக கோல்டு இருந்துச்சு, அவளால் முடியல. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அவளுமே வந்து தூங்கிட்டா. அடுப்பு வந்து மேலே கவுண்டர் டாப்லேருந்து கீழே இறக்கி வச்சுட்டோம். ஏன்னா மேலே ரொம்ப கவுண்டர் டாப் பெருசாக இருந்துச்சு, எனக்கு ஹைட்டு பத்தவே இல்லை. அதனால் வந்துட்டு கீழே இறக்கி வச்சு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஹஸ்பண்ட் இவங்க. இது அவங்களோட பாப்பா. அவருமே வந்து இடையில வந்துட்டு இந்த லெமன் புளிஞ்சு கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு எல்லா வேலையும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. இவர் இந்த ஹெல்ப் பண்ணி முடிக்கவுமே தம்பி வந்து எழுந்திரிச்சோன்னா அவன் வந்து நைன்னு அழுக ஆரம்பிச்சோன்னா அப்புறம் அவர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் ஃபுல் அண்ட் ஃபுல். அதனால் கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக வேலை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. டிஃபனுமே காலையில் வரவங்களுக்கு வந்துட்டு வெளியிலே வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ ரிலேட்டிவ்லாம் ஒருத்தவங்களாம் வர அவங்களுமே வந்து சாப்பிட்டு கிளம்புறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இங்கிட்ட வந்து தம்பிக்கு வந்து அவரே வந்து ஊட்டி விட்டுட்டார். இவங்க தான் வந்து என் தங்கச்சி ஹஸ்பண்டோட தங்கச்சி. இவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து தம்பிக்கு எல்லாமே சாப்பாடு ஊட்டி விட்டு அவர் தான் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தது. எங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாகவே வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து சாப்பாடு வந்து நல்லா இருக்குமா, மற்றவங்களுக்கு பிடிக்குமா, இல்லை நம்ம கரெக்டாக அதை வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலுமே வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நாங்கள் வந்து பண்ணிட்டோம். தேங்காய் சாதம், லெமன் சாதம் இது எல்லாத்துக்குமே ஆயில் வந்து கரெக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த தக்காளி சாதத்துக்கும் புளிய சாதத்துக்கும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பத்தலை. லைட்டாக கொஞ்சம் லைட்டாக வரன்ற மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து விட்டுட்டோம். பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. எங்களுக்கு நாங்கள் தான் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் நம்பவே முடியல. சரி இதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா ஆளுங்களும் கிடையாது, ஏன்னா 3 பேர் தானே இருக்கோம். அதுலேயே நானும் அந்த அக்காவும் தான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா வந்து கிளற வேலை மட்டும் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். குழந்தைங்கள வச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஆல்மோஸ்ட் சூப்பராக வந்து ஒரு 10:30 மணி இருக்கும். அதுக்குள்ளேயுமே எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். லெமன், புளியோதரை, தக்காளி, புதினா, அதுக்கப்புறமா வந்துட்டு தேங்காய் சாதம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த தேங்காய் சாதம், புளி சாதத்துக்குலாம் வந்து அந்தந்த ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக புளியோதரைக்கு ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் தான் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன். தேங்காய் சாதத்துக்கு ஃபுல்லாகவே வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுலேயும் இந்த தேங்காய் சாதம் பண்ணும்போது ஒரு கூத்து என்ன பண்ணிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே தாளிக்கும் போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடவே மறந்துட்டேன். தேங்காய் சாதத்துக்கு இல்லை, புதினா சாதத்துக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்போம் இல்லையா, அதை போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கொதிக்கும் போது நான் ஒரு ஐயையோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு திருப்பி கடைசியாக வந்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்துட்டு சாதத்தில் போட்டு கிளறணும். அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock வரைக்கும் என் தங்கச்சி எங்கள் கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவள் ரெடியாக போயிட்டா. என் தங்கச்சிக்கு மேக்கப் போட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்கூல் சீனியர் அக்கா தான் வந்து போட்டிருந்தாங்க. அவங்க இங்கே லோக்கலில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 9 years வந்து மேக்கப் போட்டுட்ருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. வெளியூருக்கு போடுறாங்களான்னு சொல்லிட்டு தெரில, பட் இங்கே லோக்கலில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு போட்டு கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு மேக்கப். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தத்துக்கு கட்டுற சாரியை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வளகாப்புக்குமே வந்து கட்டுவாங்க. ஸோ அந்த அன்றைக்கி எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து சூப்பராக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சாப்பாடுமே வந்து 10:30 மணிக்கு மேலே ஆட்டோவில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க மண்டபத்துக்கு.
அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறமா என் தங்கச்சி ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க ஃபேமிலி மட்டும் தான் இருந்தோம். அம்மா வந்து அங்கே எங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே கிளம்பிட்டு அப்படியே டேரெக்டாக மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கிளம்பி போகிறக்கே மணி 11:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா போனதுக்கப்புறமா 1 by 1 எல்லாருமே வந்து லைனாக வந்துட்டு வளையல் போட்டு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் பூ வச்சு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு வந்து இருந்துச்சு. அது போடாமலே இருந்துச்சா, சரி அதையே பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அது இங்கே சென்னையில் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வரும்போது எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருந்ததுனால அவங்களுமே வந்து வர முடியலை. ஸோ அதனால் அதுக்கு முந்தின நாள் லோக்கல் ஷாப்பில் போய் அம்மா வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கும் தம்பிக்கும். அதுதான் வந்து அந்த அன்னைக்கு போட்டிருந்தாங்க. ஸோ புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ என்னோடய பாப்பா யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ கிராஸ் ஆகி போகிறா பாருங்கள் வீடியோவில், அதுதான் வந்து என்னோடய பாப்பா. லைட்டு ஒரு பிஸ்கெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பா, அது என்னோடய பொண்ணு. தம்பி வந்து வீடியோவில் அந்தளவுக்கு வந்திருக்க மாட்டான். ஏன்னா கொஞ்சம் நைன்னு அழுதுகிட்டே இருந்தானா, காலையிலேருந்து ஒழுங்காக தூங்கவே இல்லை எந்திரிச்சதுலேருந்து. ஸோ அதனால் அப்பா தான் வந்து வச்சுட்டு இருந்தார். ஸோ பெருசாக ரிலேட்டிவ்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைடும் என் தங்கச்சி வீட்டு சைடும் பெருசாக ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரும் வரல. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் தான் வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. தெரிஞ்சவங்க இவங்களாம் தான் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது என்னமோ ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு இந்த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லாமல் தனியாகவே தான் வந்துட்டு இருந்தோம். ஏன்னா அம்மா அப்பா லவ் மேரேஜ் அப்படின்றதுனால எங்களுக்கு பெருசாக ரிலேட்டிவ்ஸோட வந்து கனெக்ட்லாம் வந்து கிடையாது. ஸோ அப்படியே இருந்து வளர்ந்ததுனால எங்களுக்கு பெருசாக ரிலேட்டிவ்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது. மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சவங்க அப்படி தான் வந்துட்டு கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ நடந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு இடையில தம்பிக்குமே வந்து ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு, பாப்பாவுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா காலையில் எல்லாம் ஒழுங்காகவே சாப்பிடல. சளி பிடிச்சிருக்கிறதுக்கும் பாப்பா காலையிலே வாமிட் பண்ணிட்டு ஒழுங்காக சாப்பிடலையா, சரி மத்தியானம் சீக்கிரமாக ஊட்டிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு 12:30 போல் நான் வந்து 2 பேத்துக்கும் தேங்காய் சாதம் தான் இருந்துச்சு. ஏன்னா வெளியில் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துட்டு ரொம்ப காரமாக இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. வீட்டில் வெரைட்டி ரைஸ் நாங்கள் கிளறதுனால காரம் எதுவும் அந்தளவுக்கு இல்லை. அதனால் தேங்காய் சாதம் மட்டும் எடுத்து 2 பேத்துக்கு ஊட்டி விட்டேன். தம்பி வந்து சாப்பிடல. தம்பி வந்து போமோகிரானட், கொய்யாப்பழம் இதெல்லாம் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் மோஸ்ட்லி வந்து இந்த சாப்பாடை விட இந்த ஃப்ரூட்ஸ் தான் வந்து நிறைய சாப்பிடுவான். ஸோ அதனால் அவனை அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே அவன் அப்படியே தூங்கிட்டான் மடியிலேயே. பாப்பாவுக்கு மட்டும் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் வந்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களா, சரி எங்கள் வீட்டில் யாருமே இல்லை சரின்னு சொல்லிட்டு அவங்களோடய நானும் போயிட்டேன். சாப்பிடவே இல்லை. நான் காலையிலேருந்தே சாப்பிடல. ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அதில் வேறு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. நானும் சாப்பிடல. மத்தியானமும் இவங்களோட வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்புறம் அவங்களோட இருந்து பாப்பா வீட்டில் எங்கள் அம்மா வீட்லேயே வந்து தூங்கிட்டா. தம்பி தான் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டே வந்து இருந்தால் ஒரு 4 மணி போல் தான் நான் திருப்பி மண்டபத்துக்கு வந்து சாப்பிட்டேன். ஆனால் பசியே இல்லை, சுத்தமாக சாப்பிடவே முடியலை. ஒரு 2 வாய் மட்டும் சாப்பிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் இங்கே மண்டபத்தெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது வந்து அம்மாவும் அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க பயங்கர ஹெல்ப்ஃபுல். அவங்க எல்லாருமே சேர்ந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க அங்கே போயிட்டாங்க, என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து அம்மா வீட்டிலேருந்து ஒரு 6:30 மணி போல் திருப்பி என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா காலையில் நம்ம சமைச்ச பாத்திரம் எல்லாம் போட்டபடி வீடே தலைகீழாக மாறி கேவல கன்றாவில நாங்கள் போட்டு வந்தோம். அதெல்லாம் போய் திருப்பி க்ளீன் பண்ணணும்ல, சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப தலை பயங்கரமாக வலி எனக்கு. அதனால ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நிறைய பாத்திரங்கள் இருந்துச்சு, நானே வந்து கழுவிட்டேன். அப்புறம் என் தங்கச்சி வீடை மட்டும் கூட்ட சொன்னால் அவளுக்குமே பயங்கர டயர்டாக இருக்குது, சரியாக பசிக்கலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா. நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் டிஃபன் வந்து வாங்கிட்டோம். எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு எங்களுக்கு ட்ராவல்ஸ் பீலமேட்லேருந்து வந்து இருந்துச்சு. ஒரு 9:15 போல் நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். எல்லாம் லைனாக வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். என் தங்கச்சி வீடும் அம்மா வீடும் கொஞ்சம் பக்கத்துலன்னா ஒரு 2 தெரு தள்ளி அந்த மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால போய்க்கலாம் வந்துக்கலாம். அதனால் அம்மா அங்கே எங்கள் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி அதுக்கப்புறமா தான் வந்தாங்க. இந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசே கிடையாது. எப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாலுமே கிளம்பும்போது லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்தளவுக்குலாம் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன். பட் இந்த டைம் வந்துட்டு பேசாமல் கோயம்புத்தூர்லேயே இருந்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு. அதோடய வந்து கிளம்பிட்டோம். அண்ட் வந்து வளகாப்பு ரொம்ப நல்லபடியாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே நடந்து முடிஞ்சிருச்சு. ரிலேட்டிவ்ஸ் வந்து பெருசாக வரல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. சூப்பராக வந்து ஜாலியாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளகாப்பில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து ஆச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு ஊரில் தான் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த ஊர் பக்கம் வரவே இல்லை, கோயம்புத்தூர் பக்கம். கோயம்புத்தூரில் இருந்த வரைக்குமே வந்து பெருசாக எங்கேயும் போக மாட்டேன், வரமாட்டேன். காலேஜு வீடு ஆஃபீஸு வீடு இப்படியே தான் வந்து இருப்பேன். பெருசாக எனக்கு எந்த ஏரியாவும் தெரியாது, கடைகள் எதுவுமே வந்து தெரியாது. என் தங்கச்சி
அப்படி கிடையாது. அவள் இங்கே தான் வந்து இருக்காளா. ஸோ நிறைய இடத்துக்கு அவள் போவா வருவா அப்படின்றதுனால நிறைய கடைகள்லாம் வந்து தெரியும். இந்த வளகாப்புக்கு ஒரு கடையாக தேடி போகும்போது ஓ இந்த கடையெல்லாம் நம்ம ஊரில் இருந்திருக்கா அப்படின்றது எனக்கு வந்து தெரிஞ்சுது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றும் நம்ம ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து பசங்களும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, நிறையா இல்லை, பார்த்துக்கிறக்கு ஆள் இல்லாமல் தான் நானுமே வந்து ஜாப் போகாமல் இருக்கேன். எனக்கு அது ரொம்ப வந்து யோசிச்சு பயங்கர டிப்ரெஷன் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஆசை. பட் ஆனால் வந்துட்டு எனக்கு அதான் பசங்களை பார்க்குறக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் கிடைக்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப வந்து லேட் ஆயிடுச்சு. ஜான்வரியில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் சைன் போடவே மாட்டேன்ட்டாங்க ஹவுஸ் ஓனர். அதுக்கப்புறமா நான் வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் நான் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் கோயம்புத்தூரில் தான் வந்துட்டு நான் எஃப்எஸ்ஐ லைசன்ஸே வந்துட்டு அங்கே வச்சு தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய பசங்களுக்கு எப்படி வந்து ஹெல்த்தியாக பண்ணுவேனோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னுமே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் வந்துட்டு குழந்தைய பார்க்க ஆள் இல்லை அப்படின்றதுனால தான் வந்துட்டு இந்த யூடியூப்மே வந்து ரன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கொடுக்குற சின்ன சப்போர்ட்னால வந்துட்டு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ப்ரௌனி நிறைய பேர் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ப்ரௌனி மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தியாக வந்து குக்கீஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கருப்பு கவுனி குக்கீஸ், அதுக்கப்புறம் இப்போ நியூவாக வந்து ஏபிசி குக்கீஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வாங்கி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே வந்து பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்றக்கோசரம் கடையில் நீங்கள் ஒரு 5 ரூபா 10 ரூபா பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறதுல வந்துட்டு ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து அதில் வந்து கலக்கிறாங்க. இது நீங்கள் என்கிட்ட வாங்கணும் அப்படின்றக்கோசரம் நான் வந்து சொல்லலைங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஹோம் பேக்கர்கிட்ட கூட நீங்கள் வந்து வாங்குங்க. பட் ஆனால் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கும்போது அதில் என்னென்ன இருக்குது என்னன்றதை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஹோம் பேக்கர்கிட்ட வாங்கும்போது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது உங்களோட குழந்தைங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வந்துட்டு வராது. ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த விலாகை இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.